தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வாக் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ரித்து வர்மா, ஸ்ரீ விஷ்ணு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜென்ரல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். அதாவது ஆண் பெண் இருவருமே சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படம் 2 விதமான காலகட்டங்கள் நடக்கும், பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். பாஸ்ட்டில் 16th செஞ்சுரி நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ரித்து வர்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டம் பெண்கள் ஆதிக்கம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஆண் பிள்ளைகளை பிறந்தாலே கொலை பண்ணிடுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போது ரித்து வர்மாவுடைய கணவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு தன்னுடைய வம்சாவழி பெருக்கிறதுக்காக என்ன சில தந்திரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி எப்படி ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுறாரு, பிறகு ஆண் ஆதிக்கம் எப்படி வளருது மற்றும் டுவர்ட்ஸ் த எண்ட் பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஸ்வாக். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் இருவருமே சமம் அப்படிங்கிற அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசின விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்பவே நீட்டாக பேசியிருப்பாங்க. அதாவது ஆணாதிக்கம் அப்படிங்கிறதும் தவறு, பெண் ஆதிக்கம் அப்படிங்கிறதும் தவறு, ரெண்டுத்தையுமே காட்டிட்டு 2 பேருமே சமம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நீட்டாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் மல்டிபிள் கேரக்டர்ஸை கொண்டு வந்து 2 வெவ்வேறு காலகட்டங்கள் நடக்கிற மாதிரி படத்தை காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா படமாக பார்க்கும்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல படமாக தான் இருந்துச்சு. என்ன அதில் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது கதையாக பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளேவில் கொண்டு வந்த விதம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் போகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் குறைச்சி திரைக்கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டி இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளேவில் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை வாட்ச் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.